கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 50ஆம் சங்கீதம், அதில் 15ஆம் வசனம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி சொல்ல, தேவன் உங்களை நோக்கி சொல்ல ஆசைப்படுகிறோர், உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுகிறோர் காரியம் சொல்லல, உங்கள்கிட்ட கேட்கிறார். அவரே உங்கள்கிட்ட கேட்கிறார். ஆபத்து காலத்துல சின்ன நோக்கி கூப்பிடு. சின்ன இடத்துல கூப்பிடலப்பா, நீ போராட்டத்துல ஒரு கஷ்டத்துல அப்பயா என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றாரு. எப்பேற்பட்ட ஒரு தேவன் பாருங்க, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமுள்ள சந்ததி நம்ம, எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமுள்ள ஜனம் நம்ம. எங்கேயாச்சும் பாருங்களேங்க, நீ என்ன நோக்கி கூப்பிடு, அவனை ஹெல்ப் பண்றேன்னு எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. நீ நண்பனா இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரர்களா இருந்தாலும் சரி, பெற்றவங்களா இருந்தாலும் சரி, நீ பாரு, உன் வாழ்க்கையை நீ பாரு. நீ உனக்கு எல்லாம் செஞ்சுட்டோம், நீ தான் உன் வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற காரியங்கள் தான் நிறைய இருக்கிறது. நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கே போராட்டமா இருக்கு, நான் எப்படிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்னால முடியாது அப்படின்றதான் உலகம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப தேவன் நம்மளை விடுதலை செய்வதற்காக உலகத்தின் போராட்டங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த நஷ்டங்களில் இருந்து, இல்ல கடன் பிரச்சனையா இருக்கா, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. வேலை சரியா இல்லையா, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையலையா, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. பிள்ளைகள் நீங்க சொல்றதை கேட்கலையா, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. நோய்வாய்ப்பட்டே இருக்கு, அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கீங்களா, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆனா சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்துல நசுக்கிக்கிட்டே நினைக்கிறீங்களோ அப்பயாச்சும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எப்பேற்பட்ட ஒரு தேவன் பாருங்களேங்க, உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்டா கேட்கிறாரு, ஒரு ரிக்வஸ்டா கேட்கிறாரு. இப்படி அதிகாரமா கேட்கல, என்னை நோக்கி கூப்பிட்டா தான் உனக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லல. ஆபத்து காலத்துலயாச்சும், ஒரு பிரச்சனை நேரத்துலயாச்சும் என்னை நோக்கி கூப்பிடுப்பா. சந்தோஷமா இருக்க நேரம் என்னை பார்க்க மாட்டேன்ற, சந்தோஷமா மகிமைப்படுற நேரங்கள்ல, ரொம்ப நல்ல பெரிய வேலையில் இருக்கும்போது, நல்ல காசு பணத்தோடு இருக்கும்போது, ஒரு நல்ல வாழ்க்கையில இருக்கும்போது, நல்ல பிசினஸ் சொல்லும் போது என்னை நோக்கி பார்க்க மாட்டேன்ற, ஒரு கஷ்டம் வந்தோடனே ஆச்சு என்னை நோக்கி பாரு, ஏன் உலகத்துக்குள்ள ஓடுற அப்படின்னு தேவன் கேட்கிறாரு. எப்பேற்பட்ட சந்ததி, எப்பேற்பட்ட ஜனம் நம்ம. இப்ப தேவனுடைய அன்பு எவ்வளவாக நம்ம மேல ஊற்றப்பட்டு இருக்கிறது பாருங்களேங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப தேவனை நம்ம மகிமைப்படுத்த ரெடியா இருப்போமா? ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை விடுதலை செய்து விடுவேன். இந்த ரெண்டு காரியமும் சர்வ நிச்சயமாக நடக்கும். இந்த ரெண்டு காரியம் தேவன் அவருடைய வேலை. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்மகிட்ட கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விடுதலை பெற்று நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி தேடினேன், கர்த்தரை என்னை விடுவித்தார், கர்த்தரை என்னை பயத்துல இருந்து நீங்களாக்கி விட்டார், என் போராட்டங்கள் பிரச்சனையில இருந்து, என் நோய் நொடிகள்ல இருந்து கர்த்தரை விடுதலை செய்தார். அவரை மகிமைப்படுத்துகிறோமா? மகிமைப்படுத்தினா என்ன? முடிஞ்ச நேரம் எல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாட்சி சொல்லுவது, கர்த்தரை விடுதலை செய்தார், கர்த்தரை விடுவித்தார் சாட்சி சொல்லுவது, அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. இல்லாட்டி நல்லா இருக்கேப்பா, ரொம்ப நல்லா இருக்கேன், அப்ப தேவன் அப்ப மகிமைப்படாது. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நான் போராட்டிக்கிட்டு இருந்தேன், தேவனை நோக்கி கூப்பிட்டேன், தேவன் என்னை விடுவித்தார், இதுதான் தேவநாம மகிமைப்படுவது. அதான் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் நம்மளை இவ்வளவு நம்பி கொடுக்குறாரு பாருங்க. நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, இல்ல நம்ம பேசாம இருக்கோமா, எல்லாம் என்னோட சுயத்தினால் நடந்தது நினைக்கிறோமா? கர்த்தர் உங்களை மகிமை பண்ணி, நீங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோகிதாவே, ஆபத்து காலத்தில் நாங்கள் உண்மை நோக்கி முறையிடும் போது தோப்பனே, நீர் எங்களை விடுதலை செய்வேன் என்பது சொன்ன திரும்பியான வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வாக்கு பண்ணின ஒரு மாறாத ஒரு ஆண்டவர் ஏஸ்தாபனே, அந்த விடுதலை பெற்று நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவுமான ஒரு ஏஸ்தாபனே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் ஆபத்திலே உண்மை நோக்கி பார்த்து, உண்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பெற்ற விடுதலையை ஒரு சாட்சியாக புறஜாதி மக்கள் மத்தியிலே சொல்ல நீர் அவரை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். உமது நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் என்று நீர் விரும்புவதற்காக நன்றி ஆண்டவர். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.